அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய மகானை பற்றி பேச போகிறோம். அந்த மகான் யார்? பெரிய இந்து மதத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கும் இந்து மதம் அழியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக விளங்கிய நம்முடைய ஆதி சங்கரரை பற்றி பேச போகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி மகா பெரியவாள் திருப்பாதங்களில் சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரும் சிந்திப்பதுதானே. பகவானுடைய உபதேசங்களை நமக்கு சொல்கிறது தான் வேதங்கள். அதாவது சிருஷ்டி தத்துவம், நீ பிறந்தனுடைய தத்துவம், சிருஷ்டி தத்துவத்தை ஒரு களங்கமற்ற முறையில் பரிசீலிப்பவை வேதங்கள். இப்போ வாழும்போது நமக்கு பலவிதமான நல்ல செல்வங்களையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து நல்ல இறைபணி செய்ய வச்சு செய்வதற்கு, அதே போல் மறுமையில் நாம் மறைந்தவுடன் நித்தியமான ஆனந்த அனுபவத்தை அடைவதற்கு வேதங்கள் வழி செய்கின்றன. இதுதானே உண்மை. இது மாதிரி நல்ல பல விஷயங்களுக்கு தடை வரும்போது ஆண்டவன் பல மகான்களை அப்பப்போ அனுப்புவான். அப்பப்போ அனுப்பி இந்த வேதங்களை காத்துட்டு வந்திருக்கிறார். அப்படி இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் நம்முடைய ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் சிவபெருமானுடைய அவதாரம். காலடியில், கேரளாவில் இருக்கக்கூடிய காலடியில் ஸ்ரீ சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் பூத உடலில் வாழ்ந்தது ஒன்லி 32 வருஷங்கள் மட்டும்தான். அதாவது சின்ன குழந்தையாக இருந்தார். அது முடிஞ்ச உடனே 8 வயசில் குருகுல வாசம். 16 வயசுக்குள்ளார விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரங்கள் வரையில் பல பாஷ்யங்கள், பல சோத்திரங்களை அவர் எழுதி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் மீதி 16 வருஷம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு சேது முதல், அதாவது ராம்நாடு, சேதுலேருந்து இமயமலை வரையில் பாத யாத்திரை பண்ணார். பாத யாத்திரை பண்ணும்போது அத்வைத தத்துவத்தை பற்றி பல இடங்களில் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு அவர் போனார். இப்படி ஒரு சின்ன 32 வயசுக்குள்ளார பல மகத்தான சாதனைகள் பல மகத்தான சாதனைகளை செஞ்சு அத்வைத தத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டின ஆதிசங்கரருடைய வரலாற்றை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். அதுதான் நம்முடைய முக்கியமான கடமை. அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதை நம்ம செய்வோம்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஆதிசங்கரர் கங்கையில் குளிச்சுட்டு வரார். ஆதிசங்கரரும் அவருடைய சீடர்களும் கங்கையில் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வரும்போது எதிர்க்க ஒரு புலையன் 4 நாயை பிடிச்சிக்கிட்டு, புலையன் சொல்லுவாங்க, சண்டாளன்னு சொல்லுவாங்க, அந்த 4 நாயை பிடிச்சிட்டு எதிர்க்க வரான். அவன் எதிர்க்க வரும்போது ஆதிசங்கரனுடைய அந்த சீடர்கள் எல்லாம் பண்ணுறாங்க, விரலை காட்டி விலகு விலகு அப்படின்றாங்க. அப்போ ஆதிசங்கரரும் கூட தான் இருக்கார். அப்போ அந்த புலையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். எதை விலகச் சொல்லுகிறீர்கள்? என் உடலையா இல்லை என் ஆன்மாவையா என்று சிரிச்சினே கேட்குறான். அவன் கேட்ட கேள்வி ஆதிசங்கரர் அப்படியே திகச்சு போகிறார். அதாவது ஆன்மாவில் பரிபக்குவம் அடைந்த நாமே இது மாதிரி பேத உணர்வோடு இருப்பது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு சிந்தனை அவருடைய மனசில் வருது. இறைவனுடைய பிரதிபலிப்பு தான் எல்லா உயிர்களும் அப்படின்ற ஒரு உண்மையை அவருடைய உள்ளம் புரிய ஆரம்பிக்குது. அப்போ அவர் பாடினது தான் மனிஷா பஞ்சகம் அப்படின்ற 5 பாடல்கள். மனிஷா பஞ்சகம் ஜாதி பேதத்தை எதிர்த்து சமஸ்கிருதத்தில் பாடப்பட்ட ஒரு இலக்கிய பொக்கிஷம் அது. அப்புறமா சொல்கிறாரு,
புலையனாக இருந்தாலும் நீ என் குரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிறார். அப்புறமா புலையனாக வந்தது சிவபெருமான் தான், 4 நாய்கள் தான், 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றார். கனகதாரா சோஸ்திரம் பிறந்த கதை, மாத்ரு பஞ்சகம் பாடிய சூழல், அப்படிலாம் வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து ஆதிசங்கரரை பற்றி வருங்காலத்தில் தொடர்ந்து பேச தான் போகிறோம். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இது போன்ற பெரியவர்கள், இது போன்ற மகான்களுடைய கதைகளை நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து நல்ல பல விஷயங்களோட பயணிப்போம். எறும்பு கூட்டத்தை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம்.